ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மறக்காமல் நமது செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எனதன்பு துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட துலாம் ராசிக்காரங்க ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சமநிலையை பராமரிக்கக்கூடிய திறனை கொண்டவங்களா இருக்காங்க. கலை, அழகு, அழகான சூழல் பற்றிய உணர்வு இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கு. சகஜமா இவங்க நண்பர்கள் கிட்ட தொடர்பு வச்சிருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. பிறருடைய உணர்வுகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்க நேர்மையா நடந்துக்குவாங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. நான் 2-3 டிகிரி படிச்சிட்டேன், என் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல, என் வாழ்க்கை இப்படியே போயிடும் போலையே, எனக்கு எப்போதான் வேலை கிடைக்கும், என் வாழ்க்கையில் எப்போதான் நிம்மதி வரும், நான் எப்போ கடனை அடைக்கிறது அப்படின்னு நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய படிப்புக்கேற்ற தகுதிக்கேற்ற வேலை, அதுவும் நல்ல சம்பளத்தோட உங்களுக்கு பிடிச்ச வேலை உங்கள் சொந்த ஊர்லேயே கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, படித்து முடிச்சுட்டு அரசு வேலைக்காக தேர்வு எழுதி கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பா இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய வாழ்க்கை அருமையா இருக்க போகுதுங்க. 30 வயசு ஆயிருச்சு, எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல, போகாத கோயில் இல்லை, என்ன நடக்குனே தெரியலையே அப்படின்னு குழம்பிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில் வரப்போகுதுங்க இந்த மாசம். இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுது. குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு சொத்து பிரச்சனையெல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. கோர்ட் கேஸ் விஷயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் எல்லாம் வரப்போகுதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட துலாம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026க்கு பிறகு இவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பெரிய மாற்றங்களை பற்றியும், சனி பகவான் இவங்க வாழ்க்கையில் வழங்கக்கூடிய சாதகமான விளைவுகளை பற்றியும், பொருளாதார நன்மைகளை பற்றியும் விரிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. சனி பகவான் மீன ராசியில அமர்றது நட்பு வீடாக இருக்கிறதுனால இவரு கெடுதல் செய்யவே மாட்டாரு. சனி பகவான் துலாம் ராசிக்கு ஒரு முழுமையான யோககாரகனா இருக்காரு. இவரு சுகம், சொத்து, புத்திசாலித்தனம், பூர்வ புண்ணியம் ஆகியவற்றை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய கிரகமா இருக்காரு. துலாம் ராசிக்கு இது 6ஆம் இடம். இத சத்ரு ஜெய யோகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் உயர்வா கூறுது. 6ஆம் இடத்துக்கு சனி வரும்போது எதிரிகள் வீழ்த்தப்படுவாங்க, கடன் சுமைகள் தீரும், தீராத நோய்களும் நிச்சயமாக இந்த காலகட்டத்துல குணமாகுங்க. நீண்ட கால போராட்டத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பொருளாதார வெற்றி கிடைக்கும். பல ஆண்டுகளாக இழுபறியில இருந்த சொத்து வழக்கு, உயில் விவகாரம் உங்களுக்கு முழுமையா சாதகமா முடியும். பூமி, மன, தங்கம் என்று நீங்க எதை சேர்க்க விரும்பினாலும் இந்த காலகட்டத்துல உங்களால சேர்க்க முடியும். சமூகத்துல உங்களுக்கான அதிகாரம் உயரப்போகுது. உங்களை மறைமுகமா எதிர்த்தவங்க காணாம போகாங்க. உங்களின் தைரியம், தன்னம்பிக்கை முன் எவராலும் நிற்க முடியாது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதேனும் சட்ட ரீதியான சிக்கல்கள் இருந்தா மார்ச் 6க்கு பிறகு அந்த சூழ்நிலை முழுமையாக மாறி அந்த சொத்து உங்க வசமாகும். துலாம் ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்துல மிகவும் நிம்மதியா இருக்கலாம். பழைய நோய்கள் அனைத்தும் குணமாயிரும். உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. மோர், தயிர் போன்ற பாரம்பரிய உணவுகள் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு துணையா இருக்குங்க. உடற்பயிற்சி செய்யாதவங்களுக்கு சிறு மன அழுத்தம் வர வாய்ப்பு இருக்கு. புரத சத்து நிறைந்த உணவுகளை அதிகமா எடுத்துக்கோங்க. முறையான ஓய்வு உங்க ஆரோக்கியத்தை நிச்சயமா மேம்படுத்துங்க. இதுவரைக்கும் இருந்த பணத்தட்டுப்பாடு நீங்க போகுது.
நீண்ட காலமா தீர்க்க முடியாம இருந்த கடன் உபத்திரங்கள்ல இருந்து வெளியே வர ஒரு புதிய வழி பிறக்கும். 10 வருடங்களாக முடிக்க முடியாம இருந்த வேலைகள் இப்போ சட்டுன்னு முடியும். இனி நிதானமாக செல்வத்தை சேர்க்க போறீங்க. சனி பகவான் தான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து 3, 7, 10ஆம் இடங்களை பார்க்கறாரு. அவரது 3ஆம் பார்வை உங்க ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் மற்றும் மறைபொருள் ஸ்தானத்தின் மீது விழுது. இது ரகசிய உயில் யோகத்தை உறுதி செய்யுது. நீங்க எதிர்பார்க்காத உயில் அல்லது இன்சூரன்ஸ் தொகை இப்போது லாபத்தோட உங்களுக்கு கிடைக்குங்க. வெளிநாடு செல்ல துடிக்கிறவங்களுக்கு இந்த பார்வை ஒரு பெரிய வரமாயிருக்கு. நீண்ட நாட்களாக கிடைக்காத விசா அல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இப்போ உங்களை தேடி வரும். மருத்துவ செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும். தூக்கமின்மை பிரச்சனையால அவதிப்பட்டவங்களுக்கு இப்போ நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். சனி பகவானின் 7ஆம் பார்வை தைரியம் மற்றும் வீரியஸ்தானத்தின் மீது விடுது. இதனால உங்கள் தைரியம் பல மடங்கு கூட போகுது. இளைய சகோதரர்களுடன் இருந்த மனக்கசப்பு நீங்கி ஒற்றுமை பலப்பட போகுது. நீங்க எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். சிறு தூர பயணங்கள் உங்களுக்கு பெரிய லாபத்தை தேடித்தருங்க. உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் உண்டாகும். அதன் மூலமா பல காரியங்களை நீங்க சாதிப்பீங்க. தொழில்துறையில ஒரு பெரிய எழுச்சியை காண போறீங்க. வேலையில மேலதிகாரிகளின் தொந்தரவு, சக ஊழியர்களின் புறக்கணிப்பு நீங்க போகுது. உங்கள் உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு தேடி வரும். வேலை மாற்ற விரும்பினா இப்போ முயற்சி செய்யுங்க. உங்க தகுதிக்கு ஏற்ற நல்ல சம்பளத்துடன் உயரிய வேலை உங்களை தேடி வரும். உள்ளூர் தொழில் இருந்தவங்க வெளிநாட்டுல போய் தொழில் வைக்கும் வாய்ப்பு கிடைக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் நல்ல விலைக்கு விற்பனையாகுங்க. எங்கோ சிக்கியிருந்த உங்க பணம் வட்டியோட வசூலாக போகுது. புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு உங்க தொழில பயன்படுத்துறது உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை தேடித்தருங்க. உயர்கல்விக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அவர்கள் விரும்பிய கல்லூரியில இடம் கிடைக்கும். வெளிநாட்டுல வசிக்க விரும்புறவங்க அங்கு கல்வி பயில நினைக்கிறவங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி நிச்சயமா கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு கர்ம வினைகளை குறைக்கும். கலைஞர்களுக்கு பாராட்டும் பணமும் உள்ளத்தை உற்சாகப்படுத்தும். சட்ட ரீதியான சிக்கல்ல சிக்கி தவிக்கிறவங்களுக்கு நிம்மதியான தீர்வுகள் கிடைக்கும். நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் இப்போ இரட்டிப்பு பலனை உங்களுக்கு தேடித்தரப்போகுதுங்க. உங்களால முடிந்த அன்னதானம் செய்து சனியின் தாக்கத்தை பெருமளவு குறைக்குங்க. பசுவுக்கு அகத்திக்கீரை இல்லைனா வாழைப்பழம் கொடுக்கறது உங்களுக்கு தடையில்லாத பணவரவை தரும். தியானம் மற்றும் யோகா செய்யறது உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யறது உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்குங்க. ஒரே ராசியில கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும்போது அனைவருக்கும் இந்த சமமான பலன் கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் வரலாங்க. உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. உங்கள் லக்னத்திலிருந்து கணக்கிடும் போது சனி பகவான் வலுவாக அமர்ந்திருக்கணுங்க. உங்க ஜாதகத்துல அவரு நீசநிலை அடையாம இருந்தாருன்னா நிச்சயமாக இந்த பலன்கள் உங்க வாழ்க்கையில நடந்தே தீருங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. எண்ணம் போலதாங்க வாழ்க்கை அமையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறையும் நினைத்து விடாதீங்க.
மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. தினமும் காலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் பலிக்குங்க. அதனால தினமும் அதிகாலை நேரத்துல எழுந்து உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு உங்க வீட்டில் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி எண்ணி பிரபஞ்சத்திற்கிட்ட வேண்டிக்கோங்க. பிரபஞ்சம் கூடிய விரைவில் நீங்க நினைத்த நல்ல விஷயங்களை நடக்க செய்யும். இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.